போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 26. நரைமுடி கொண்ட சேவகன் அரை தூக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டு தமது பெரிய படிப்பறையில் இளவரசர் போட்டு வந்த குரட்டையை கேட்டுக்கொண்டிருந்தான். வீட்டின் மற்றொரு பக்கத்தில் அடைக்கப்பட்டிருந்த கதவுகளின் வழியாக டூசேக்கின் கீர்த்தனையில் உள்ள கடினமான பாகங்களை 20 தடவைகள் திருப்பி திருப்பி பாடும் குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு மூடிய வண்டியும் மேலே திரையிடப்பட்ட மற்றொரு வண்டியும் முற்றத்தில் வந்து நின்றன. இளவரசர் ஆண்ட்ரூ வண்டியை விட்டு இறங்கி தமது மனைவி இறங்குவதற்கு உதவி செய்து தமக்கு முன்பாக வீட்டிற்குள் போவதற்கு அவளுக்கு வழிவிட்டார். தலையில் டோப்பா தரித்திருந்த வயதான டைகன் தனது தலையை முன்னறையிலிருந்து வாசல் வழியாக வெளியே நீட்டி மெதுவான குரலில் இளவரசர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவசரமாக கதவை சாத்தினான். மகன் வந்தாலும் சரி, வேறு வழக்கமில்லாத சம்பவம் ஏதாவது நடந்தாலும் சரி, குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்வதற்கு இடையூறாக எதுவும் இருக்கக்கூடாது என்பதை டைகன் அறிவான். டைகனைப் போலவே இளவரசர் ஆண்ட்ரூவும் இதை அறிவார். அவர் தமது தகப்பனாரின் வழக்கங்களில் சென்ற தடவை தாம் வந்துவிட்டு போன பின்பு மாறுதல் உண்டா என்பதை அறிந்து கொள்வதற்காக தமது கடிகாரத்தை பார்த்தார். மாறுதல் இல்லை என்பதை தெரிந்து கொண்டதும் தமது மனைவி பக்கம் திரும்பினார். அவர் இன்னும் 20 நிமிஷங்களில் எழுந்து விடுவார். மேரியின் அறைக்கு நாம் போகலாம் வா என்றார். சின்ன இளவரசி இப்பொழுது கொஞ்சம் கனத்து இருந்தாள். ஆனால் அவளுடைய கண்களும் மெல்லிய கருப்பு ரோமங்களும் அரும்பி அவள் பேச ஆரம்பிக்கும் போது மேலே தூக்கி நிற்கும் அவளுடைய குட்டையான மேல் உதடும் எப்பொழுதும் போலவே குஷியாகவும் அழகாகவும் இருந்தன. என்ன இது, அரண்மனைதானா என்று அவள் கணவரை பார்த்து கேட்டாள். நடன கச்சேரிகளில் விருந்து அளிப்பவர்களையும் பாராட்டுவது போன்ற தோற்றத்தோடு அந்த கட்டிடத்தை கண்ணால் சுற்றி நோக்கினாள். நாம் போவோம், சீக்கிரம் என்றார். மறுபடியும் பார்வையை சுழற்றி டைகனையும் தனது கணவரையும் தங்களுடன் வந்த சேவகனையும் பார்த்து இளநகை கொண்டாள். இது என்ன, மேரியா சாதகம் செய்கிறாள்? நாம் மெதுவாக சென்று திடீரென்று அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுப்போம் என்றாள். மரியாதையான ஆனால் சோகமான தோற்றத்தோடு இளவரசர் ஆண்ட்ரூ அவளை பின்தொடர்ந்தார். உனக்கு வயதாகிவிட்டது டைகன் என்று போகும்போது அவன் இவரது கையை முத்தமிட்ட சமயம் கூறினார். கிளாவி காட் ஒலிகள் வந்து கொண்டிருந்த அறைக்கு இவர்கள் போய் சேரும் முன்பாக அந்த ரம்மியமான அழகிய தலைமுடி கொண்ட பிரெஞ்சு பெண் குமாரி பௌரியன் மகிழ்ச்சி பொங்க ஓடி வந்தாள். இளவரசிக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? இப்பொழுதாவது வந்து சேர்ந்தீர்களே, நான் அவளிடம் போய் சொல்கிறேன் என்றாள். வேண்டாம் வேண்டாம், தயவு செய்து வேண்டாம், நீதான் குமாரி பௌரியன் அல்லவா என்று சின்ன இளவரசி சொல்லி அவளை முத்தமிட்டாள். என்னுடைய மைத்துனி உன்னிடம் கொண்ட நட்பின் மூலமாக உன்னை பற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும். அவள் இன்று எங்களை எதிர்பார்க்கவில்லை தானே? கீர்த்தனையின் வரிகள் திரும்ப திரும்ப சொல்லப்படும் சப்தம் வந்து கொண்டிருந்தது. உட்காரும் அறையின் வாசலுக்கு அவர்கள் போனார்கள். ஏதோ அருவருப்பான ஒன்றை எதிர்பார்ப்பது போல இளவரசர் ஆண்ட்ரூ அங்கே நின்று முகத்தை சுளித்தாள். சின்ன இளவரசி அறைக்குள் போனாள். கீர்த்தனை மத்தியில் நின்றது. ஒரு கூச்சல் கேட்டது. பின்னால் மேரியின் காலடி ஓசையும் முத்தமிடும் சப்தமும் ஒலித்தன. இளவரசர் ஆண்ட்ரூ உள்ளே போனபோது 2 இளவரசிகளும் அவர்கள் அவருடைய திருமணத்தின் போது ஒரு தடவைதான் பார்த்தார்கள். வெகு சொற்பம் நேரம்தான் பழகியிருந்தார்கள். ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு தங்கள் உதடுகளை ஆவலோடு தங்களுக்குள் அகப்படுகின்ற இடங்களெல்லாம் முத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். குமாரி பௌரியன் அவர்களுக்கு பக்கத்தில் நின்று தனது கையால் பௌரியன் இருதயத்தை அழுத்தி அழகான புன்சிரிப்போடு அழுவதற்கோ அல்லது சிரிப்பதற்கோ தயாராய் இருப்பதாய் தோன்றியது. இளவரசர் ஆண்ட்ரூ தமது தோள்களை குலுக்கிக் கொண்டு முகத்தை சுளித்தார்.
சங்கீத ரசிகர்கள் ஒரு அபசூரத்தை கேட்கும்போது எப்படி காணப்படுவார்களோ அம்மாதிரி அவர் தோன்றினார். 2 பெண்களும் அரவணைப்பிலிருந்து பிரிந்தார்கள். உடனே மீண்டும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டார்கள். மறுபடியும் முத்தமிட்டு கொண்டார்கள். இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு இது ஆச்சரியமாயிருந்தது. குமாரி பௌரியனும் கூட அழ ஆரம்பித்தாள். இளவரசர் ஆண்ட்ரூவின் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவர்கள் அழுவது மிகவும் இயற்கையானது போல அவர்களுக்கு தோன்றியது. இந்த சந்திப்பில் இப்படி அழுவதை தவிர அவர்களால் வேறென்ன செய்ய முடியும்? மேரி அவர்கள் திடீரென்று இந்த மாதிரி சந்தோஷத்தில் கத்த பிறகு சிரித்தார்கள். நேற்று இரவுதான் நான் கனா கண்டேன். நீங்கள் எங்களை பார்க்க முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை இல்லையா என்று அவர் ஆச்சரியத்தில் கூச்சலிட்டாள். ஆனால் நீ ரொம்ப மெலிந்து விட்டாய், ஆனால் நீங்கள் ரொம்ப பருத்து விட்டீர்கள் என்று திரும்ப திரும்ப அளவளவி கொண்டார்கள் இருவரும். இளவரசியை நான் உடனே தெரிந்து கொண்டேன் என்றாள் குமாரி பௌரியன். நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் வருவீர்கள் என்பது எனக்கு தெரியாது என்றாள் இளவரசி மேரி. ஆண்ட்ரூ, நான் உன்னை கவனிக்கவே இல்லையே. இளவரசர் ஆண்ட்ரூ அவர் சகோதரியும் கைகளை பற்றி கொண்டு ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டார்கள். எப்பொழுதும் போலவே நீ இன்னமும் அழுகிற குழந்தையாகவே இருக்கிறாய் என்று அவளை பார்த்து அவர் சொன்னார். இளவரசி மேரி தன் சகோதரரை நோக்கினாள். அவளுடைய பெரிய பிரகாசமான கண்கள் அச்சமயம் மிகவும் அழகாக இருந்தன. கண்ணீருக்கிடையில் அவற்றில் தோன்றிய மனம் பொங்கிய அமைதியான பார்வை இளவரசர் ஆண்ட்ரூவின் முகத்தை நோக்கியது. சின்ன இளவரசி விடாமல் பேசினாள். அவளுடைய குட்டையான மேல் உதடு விடாமலும் வேகமாகவும் சிவந்து கீழ் உதட்டை அவசியமான போது தொட்டு கொண்டும் அவள் முகத்தில் புன்னகை ஏற்படும் போது மேலே போய்கொண்டும் இருந்தது. அவள் இளநகை செய்யும் போது அவளுடைய பற்கள் ஒளிர்விட்டு கண்கள் பிரகாசித்தன. ஸ்பாஸ்கி ஹில் என்ற இடத்தில் அவர்களுக்கு நேர்ந்த ஒரு சம்பவத்தை சொன்னாள். அவளுடைய தற்கால நிலைமையில் அது மிகுந்த ஆபத்தாய் இருந்திருக்கும் என்றும் சொன்னார்கள். பின்னால் தன்னுடைய உடைகளை எல்லாம் பீட்டர்ஸ்பர்க்கில் வைத்து விட்டதாகவும் இங்கே உடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்பது கடவுளுக்கு தான் தெரியும் என்று கூறினார். ஆண்ட்ரூ ரொம்ப மாறிவிட்டதாகவும் அந்த கிட்டி ஒடின்சாவா ஒரு கிழவரை கல்யாணம் செய்து கொண்டதாகவும் மேரிக்கு ஒரு கணவரை ஒரு உண்மையான பேர் வழியை பார்த்திருப்பதாகவும் ஆனால் அதை பற்றி பின்னால் பேசிக்கொள்ளலாம் என்றும் அவள் சொன்னாள். இளவரசி மேரி இன்னமும் அமைதியாக தன் சகோதரை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுடைய அழகிய கண்களில் அன்பும் சோகமும் நிறைந்து நின்றன. அவளுடைய மைத்துனி பேசும் வார்த்தைகளுக்கு சம்பந்தமில்லாத எதையோ ஒன்றை அவள் சிந்தித்து கொண்டிருக்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. பீட்டர்ஸ்பர்க்கில் கடைசியாக நடந்த விருந்தை பற்றி வர்ணிப்பு தொடர்ந்தபோது அவள் தன் சகோதரை பார்த்து, அப்படியானால் நீ உண்மையாகவே யுத்தத்துக்கு போகிறாயா ஆண்ட்ரூ என்று பெருமூச்சு விட்டாள். லிசாவும் பெருமூச்சு விட்டாள். நாளையே தான் என்று சகோதரர் பதிலளித்தாள். என்னை அவர் இங்கேயே விட்டுவிட்டு போகிறாராம். ஏன் என்பது கடவுளுக்கு தான் தெரியும். அவருக்கு உத்தியோகம்தான் முக்கியம். கடைசி வரை இளவரசி மேரி அவள் பேச்சை கவனிக்கவே இல்லை. ஆனால் தன் சிந்தனையே அவள் ஆழ்ந்திருந்தாள். மைத்துனி பக்கம் திரும்பி அவளுக்கு ஆறுதல் சொன்னாள். அவளுடைய மேல் உதடு கீழே இறங்கியது. மைத்துனியின் முகத்தின் பக்கத்தில் தன் முகத்தை வைத்துக்கொண்டு எதிர்பாரா விதத்தில் அழ ஆரம்பித்தாள். அவளுக்கு ஓய்வு தேவை என்று முகத்தை சுளித்து கொண்டு இளவரசர் ஆண்ட்ரூ கூறினார். இல்லையா லிசா, அவளை உன் அறைக்கு அழைத்து போ. நான் அப்பாவை பார்க்க போகிறேன். அவர் எப்படி இருக்கிறார்? பழைய மாதிரியே தானா? ஆமாம், பழைய மாதிரி தான். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்பது எனக்கு தெரியாது என்றால் மகிழ்ச்சியோடு இளவரசி. நேரங்கள் எல்லாம் பழைய மாதிரி தானே? சாலையில் உழவுதல், இந்த கடைசல் எந்திரம் என்று வெளியே தெரியாத புன்னகையோடு இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார். தந்தையிடம் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்த போதிலும் கூட அவருடைய பலவீனங்களையும் அவர் அறிவார் என்பதையே அது காட்டியது. நேரங்கள் எல்லாம் பழைய மாதிரியே தான்.
கடைசல் எந்திரம், என்னுடைய கணிதங்கள், க்ஷேத்திர கணித பாடங்கள் எல்லாம் அப்படியே என்று சிரித்தவாறு இளவரசி மேரி கூறினாள். அவன் சொல்லியது அவளுடைய க்ஷேத்திர கணித பாடங்கள் அவளுடைய வாழ்க்கையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பவைகளில் ஒன்று என்பது போல தோன்றியது. 20 நிமிஷங்கள் கழிந்தன. வயதான இளவரசர் எழுந்திருக்கும் நேரம் வந்தது. வாலிப இளவரசரை அவருடைய தந்தையிடம் அழைத்து போக டைகன் வந்தான். தமது குமாரரின் வருகையை சிறப்பிப்பதற்காக அந்த வயதான மனிதர் தமது வேலை முறைகளில் ஒரு சிறு மாறுதல் செய்தார். அதாவது, அவர் உணவிற்காக உடையணிந்து கொள்ளும்போது தமது மகனை தமது அறைக்கு வரும்படி அழைத்தார். அந்த வயதான இளவரசர் எப்பொழுதுமே பழங்கால மோஸ்தாரிலேயே உடையணிவார். ஒரு பழங்கால கோட் அணிந்து டோப்பாவிற்கு பவுடர் போட்டிருந்தார். இளவரசர் ஆண்ட்ரூ வரவேற்பறைகளில் காட்டும் அவமதிப்பான முகத்தோற்றத்துடன் இல்லாமல், அவர் பியரோடு பேசிய போது என்ன உணர்ச்சியோடு இருந்தாரோ அதே தோற்றத்தோடு தகப்பனாரின் உடையணியும் அறைக்குள் போனார். இதோ வந்துவிட்டார் வீரர். போனோபார்ட்டை தோற்கடிக்கப் போகிறாயா என்று கிழவர் சொல்லி தமது பவுடர் போட்ட தலையை எவ்வளவு ஆட்ட முடியுமோ அவ்வளவு ஆட்டினார். டோப்பாவின் ஜடையை டைகன் பலமாக பிடித்து கொண்டிருந்தான். குறைந்தது அவனை சரியானபடி சமாளிக்க வேண்டும். இல்லாவிடில் இம்மாதிரியே அவன் போய்க் கொண்டிருந்தால் சீக்கிரம் நம்மை கூட அவனது பிரஜைகளாக்கி விடுவான். நீ சௌக்கியமா என்று கேட்டு முத்தமிடுவதற்காக தமது கன்னத்தை காட்டினார். டின்னருக்கு முன்னால் தூக்கத்துக்கு பின்பு கிழவர் நல்ல சுபாவத்தில் இருந்தார். டின்னருக்கு பின்னால் தூங்குவது வெள்ளி என்றும் டின்னருக்கு முன்னால் தூங்குவது தங்கம் என்றும் அவர் சொல்வதுண்டு. அவருடைய அடர்ந்த புருவ ரோமங்களின் வழியாக சந்தோஷமான கடைக்கண் பார்வைகளால் மகனை நோக்கி கொண்டிருந்தார். இளவரசர் ஆண்ட்ரூ தந்தையிடம் சென்று அவர் காட்டிய இடத்தில் முத்தமிட்டார். அக்காலத்தில் உள்ள இராணுவ வீரர்களை பற்றியும் முக்கியமான போனோபார்ட்டை பற்றியும் அவர் கேலி செய்யும் அவருக்கு உகந்த விஷயங்களை பற்றி தந்தையிடம் மகன் எவ்வித பதிலும் சொல்லவில்லை. ஆமாம் அப்பா, நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். எனது மனைவியும் கூட்டி வந்திருக்கிறேன். அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். நீங்கள் சௌக்கியந்தானே என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ. அவர் பேசிய போது தந்தையின் முகத்தில் காணப்பட்ட ஒவ்வொரு அசைவையும் ஆவலோடும் மரியாதையோடும் கவனித்து வந்தார். முட்டாள்களும் ஒழுக்கங்கெட்டவர்களும் தான் நோயில் விழுவார்கள். என் மகனே, என்னை உனக்குதான் தெரியுமே. காலையிலிருந்து இரவு வரையில் நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன். அளவுக்கு மீறி உண்பதில்லை. அதனால் நான் சௌக்கியமாகத்தான் இருக்கிறேன். கடவுளுக்கு நன்றி என்றான் இளவரசர். இதில் கடவுளுக்கு ஏன் நன்றி? சரி, அதை விடு. உன் யுத்த தந்திரம் என்ற இந்த புதிய சாஸ்திரம் இருக்கிறதே, அதை கொண்டோ போனோபார்ட்டை எப்படி தோற்கடிப்பது என்பதை பற்றி ஜெர்மானியர்கள் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்? இளவரசர் ஆண்ட்ரூ குறுநகை காட்டினார். எனக்கு கொஞ்சம் அவகாசங்கள் கொடுங்களப்பா என்று புன்னகையோடு பதிலளித்தார். அவருடைய தந்தையிடம் பலவீனங்கள் இருந்தபோதிலும் அவற்றால் அவரை மதிப்பதோ அல்லது நேசிப்பதோ எதுவும் குறையவில்லை என்பதை அவருடைய புன்னகை காட்டியது. இன்னும் நான் உட்காரக்கூட இல்லையே. அசட்டுத்தனம் என்று தமது டோப்பாவும் அதில் பின்னால் கட்டியிருந்த ஜடையையும் சரியாக இருக்கிறதா என்பதை அறிவதற்காக தலையை ஆட்டிக்கொண்டு கிழவர் பேசி தமது குமாரரின் கையை பற்றினார். உனது மனைவி தங்குவதற்கு வீடு தயாராக இருக்கிறது. இளவரசி மேரி அவளை அழைத்து கொண்டு போய் அவற்றையெல்லாம் காட்டுவாள். இருவரும் சேர்ந்து பேச்சு என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதுதானே பெண்களின் சுபாவம். அவள் இங்கு வந்தது பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உட்கார், என்னுடன் பேசு. மைக்கேல்சனின் இராணுவமும் டால்ஸ்டாய் இராணுவமும் ஏக களத்தில் படையெடுப்பு இருக்கிறது. ஆனால் தெற்கே உள்ள படை என்ன செய்ய போகிறது? ரஷ்யாவோ நடுநிலைமை, அது எனக்கு தெரியும். ஆஸ்திரேலியாவை பற்றி என்ன என்று நாற்காலியிலிருந்து அவர் எழுந்து மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார். அவர் பின்னாலேயே டைகனும் ஓடி அணிய வேண்டிய உடைகளை ஒவ்வொன்றாக கொடுத்தான். ஸ்வீடன் என்ன செய்ய போகிறது? பமேரியானியாவை அவர்கள் எப்படி கட்டி காக்கப் போகிறார்கள்?
தந்தை பிடிவாதமாய் இருப்பதை பார்த்து இளவரசர் ஆண்ட்ரூ முதலில் தயக்கத்தோடு பேச ஆரம்பித்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர அதிகமான உணர்ச்சியோடும் அவருடைய வழக்கப்படி ருஷ்ய மொழியிலையும் பிரெஞ்சு மொழியிலையும் பேச ஆரம்பித்து வரப்போகும் போராட்டத்தை பற்றியும் திட்டங்களை பற்றியும் விளக்கினார். 90,000 பேர் கொண்ட படை ஒன்று ரஷ்யாவையும் பயமுறுத்தி நடுநிலைமையை அது கைவிட்டு யுத்தத்தில் சேர்ந்து கொள்ளும்படி அதை செய்யப்போவதை பற்றியும், அந்த படையில் ஒரு பகுதி ஸ்வீடிஷ் படையோடு ட்ரால்சண்ட் என்ற இடத்தில் கலந்து கொள்வதை பற்றியும், 220,000 ஆஸ்திரியர்கள் 100,000 ரஷ்யர்களோடு இத்தாலியிலையும் ரைன் பிரதேசத்திலையும் போரிடுவது பற்றியும், 50,000 ரஷ்யர்களும் சாத்தியமானவரை இங்கிலீஷ்காரர்களும் நேபிள்ஸ் என்ற ஊரில் போய் இறங்குவது பற்றியும், மொத்தம் 500,000 வீரர்கள் 4 பக்கங்களில் இருந்தும் பிரான்ஸை தாக்குவது பற்றியும் அவர் விளக்கி கூறினார். வயோதிக இளவரசர் இந்த வியக்கானத்தில் கொஞ்சம் கூட சிரத்தை கொண்டதாக காட்டிக்கொள்ளவில்லை. அதை கவனிக்காததைப் போல உலாவிக் கொண்டே தமது உடைகளை அணிந்து கொண்டிருந்தார். 3 தடவை எதிர்பாராத விதமாக அவர் இடைமறித்தார். ஒரு தடவை அவர் பேச்சு நிறுத்தி, அந்த வெள்ளையை எடு, அந்த வெள்ளையை எடு என்று கத்தினார். அதாவது தமக்கு வேண்டிய வெள்ளை உள்ளங்கியை டைகன் எடுத்து கொடுக்காததுக்காக அவர் கத்தினார். மற்றொரு தடவை அவர் இடைமறித்து, அவளுக்கு சீக்கிரம் பிரசவம் ஆகிவிடுமா என்று தலையை ஆட்டிக்கொண்டு கண்டிப்பது போல பேசினார். அது நல்லது நல்லது, சரி பேசு. 3வது தடவை அவர் இடைமறித்தது இளவரசர் ஆண்ட்ரூ தமது விளக்கத்தை முடிகிற சமயத்திலாகும். கிழத்தனத்தால் கலகலத்து போன தமது குரலில் கிழவர் பாட ஆரம்பித்தார். அதாவது பிரான்சில் பிரபலமாய் விளங்கும் ஒரு பாட்டு. மால்பரோத்தோ யுத்தத்தில் போகிறார், அவர் எப்பொழுது திரும்புவார் என்பது கடவுளுக்கு தான் தெரியும் என்பதுதான் அந்த பாட்டு. அவர் குமாரர் முருவளித்தார். அந்த திட்டத்தை நான் ஒப்புக்கொள்வதாக நான் சொல்லவில்லை. அந்த திட்டம் என்ன என்பதையே உங்களுக்கு சொல்கிறேன். நெப்போலியனும் இதற்குள்ளாக தனது திட்டத்தை வகுத்துவிட்டான். நமது திட்டத்தை விட அது மோசமானது அல்ல. நல்லது, புதிதாக நீ எதுவும் எனக்கு சொல்லிவிடவில்லை என்று கிழவர் கூறிவிட்டு மீண்டும் சிந்தனையுடன் வேகமாக நடந்தார். அவர் எப்பொழுது திரும்பி வருவார் என்பது கடவுளுக்கே வெளிச்சம். நீ சாப்பாட்டு அறைக்கு போ என்று சொன்னார். பகுதி 26 முடிந்தது.